ஹலோ மேம். ஹலோம்மா. மேம் டுடே சாட்டர்டே ஸ்டோரி டைம். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம் மேம். ஓகேம்மா, இந்த ஸ்டோரி நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரபல பத்திரிகையில் நான் படித்த ஸ்டோரிம்மா. நிஜமாலுமே இந்த காலத்து பசங்க +2 எல்லாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி எதிர்காலத்துக்காக வெயிட் பண்ணுற இந்த பசங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சூசைடல் தாட்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும். இந்த ஸ்டோரியை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் 2 பார்ட்டாக தான் சொல்ல முடியும். உங்களுக்கு பிடிச்சா 2 பார்ட்டியும் பாருங்கள். ஒரு ஊரில் 3 மரம் இருந்தது. ஒரு மரம் ரொம்ப ஆசைப்பட்டது, நான் என்னை வெட்டிட்டாங்கன்னா நான் ஒரு அழகான பேழை ஆகணும், அந்த பேழையில் வைரம் வைடூரியம் தான் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. 2வது ஒரு மரம் இருந்ததுமா. அந்த மரம் என்ன ஆசைப்பட்டதுன்னா, என்னை வெட்டினாங்கன்னா நான் பெரிய கப்பல் ஆகணும், என் கப்பலில் ராஜா தான் அதாவது ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு அது ஆசைப்பட்டது. 3வது மரம் அதுக்கு ரொம்பவே ஆசை, நான் உயரமாக வளர்ந்து நான் கடவுளை போய் தொடணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. ஸோ இது 3த்துக்கும் இந்த ஒரு ஆசை இருந்ததா, ஆசைப்பட்டதில் தப்பு கிடையாது. இப்போ அதுங்கெல்லாம் வளர்ந்தது. இப்போ மரம் வெட்டுறவன் வந்தான். முதல் மரத்தை வெட்டின உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை ஒரு கஞ்சி தொட்டி ஆக்கி மாட்டு தொழுவத்தில் போட்டுட்டாங்க. அதுக்கு ரொம்ப வருத்தம், ஐயோ நான் பேழை ஆகணும்னு நினச்சேனே, மாட்டு தொழுவத்தில் போய் கஞ்சி தொட்டி ஆகிட்டேனேன்னு நினச்சிது. 2வது மரம் என்ன நினச்சி, 2வது மரத்தை என்ன பண்ணாங்க, வெட்டிட்டு ஒரு ஓடம் ஆக்கிட்டாங்க. அது ஷிப்பாக ஆகணும்னு நினச்சிது, ராஜா ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிது. பட் ஒரு ஓடமாகி ஏழை இளைவரெல்லாம் போயிட்டு இருக்காங்க. 3வது மரம் வெட்டினோடனே ஆசை போச்சு, அவ்வளோதான், அது போய் எங்கேயும் போய் தொட முடியாது, அதை கொண்டு போய் ஒரு குடவுனில் போட்டாங்கம்மா. அடுத்தது பகுதியில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.